சார் வணக்கம் சார். வணக்கம் 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 சார். முதலில் இந்த எம்எல்ஏ குடும்பத்தில் இந்த வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த சிறுமியை வன்கொடுமை செய்தவர்கள் மீதான புகார், அவர்கள் மீதான விசாரணை, வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பது, இப்போது அவர்களை பிடிப்பதற்காக ஒரு 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக இன்று செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த தாமதமாகும் நீதி மறுக்கப்படுகிறதா நீதி என்ற விவாதம் இன்று மாநிலம் தழுவிய அளவில் பேசப்படுகிறது. இது ஆளும் கட்சியின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பல்லாவரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் ஆகிய இருவரும் இந்த அளவுக்கு அந்த படிப்பெண்ணை கொடுமைப்படுத்தியதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள் சார்? இந்த வழக்கை நீங்கள் எடுத்து காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, தனக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் அதிகாரம், சாதிய திமிர், பணம் இருக்கு என்கிற அந்த தெனாவட்டு, இந்த 3 தான் மிக முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு கடந்த வருஷம் 2023 ஏப்ரல் மாசம் 26ஆம் தேதி வேலைக்கு போறாங்க. சரி. இந்த வருடம் 2024 ஜனவரி மாசம் 15ஆம் தேதி வரை அவங்க வேலை பார்த்திருக்காங்க. இது ஒவ்வொரு நாளும் சித்திரவதை நடந்திருக்கு. மாசம் 16,000 ரூபாய் சம்பளம்னு சொல்லிதான் அந்த குழந்தைய கூட்டு போயிருக்காங்க. அதுவும் என்ன வேலைக்குனாக்க, 1 அந்த வீடுகளை சுத்தப்படுத்துவது, 2 காய்கறிகளை நறுக்கி கொடுப்பது, அங்க உதவி செய்வது அப்படின்றதுதான். ஆனா கூட்டு போன 2வது நாள்லயே சமையல் வேலை செய்யணும்னு சொல்லி அடிக்க ஆரம்பித்து நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். அதனுடைய உடம்பு முழுவதும் காயங்கள், கரண்டியால, செருப்பால, எல்லா விளக்கமாக. கதிர் சார், நீங்க நேர்ல அந்த பொண்ணை பாத்தீங்களா? பார்த்து விசாரிச்சு கேட்டீங்களா? அந்த பொண்ணு இப்ப எவிடன்ஸ் அமைப்புகளுடைய கட்டுப்பாட்டு முதல்ல இருக்கிறாங்க, நம்முடைய அமைப்புல தான் இருக்கிறாங்க. சரி, நம்ம தான் உங்களை இங்க இருந்து அழைச்சிட்டு வந்தோம். வழக்கை ஃபைல் பண்ண வச்சு எல்லாம் வேலையும் பார்த்தது. சரி சரி. தற்போது அவங்க 2 பேருமே, அந்த பெண்ணும் தயாரும் முதல்ல தான் நம்ம பாதுகாப்புல தான் இருக்கிறாங்க. சரி. சோ இவ்வளவு ஒரு உடம்பு முழுவதும் அவ்வளவு காயங்கள், அதாவது செருப்பாலை எட்டி ஒதிக்கிறது, நெஞ்சு மேல ஏறி மிதிக்கிறது, ஜாதி சொல்லி திட்டுறது, அந்த பொண்ணை அவளுக்கு துணிமணிகள்லாம் கொண்டு போய் டாய்லெட்ல வைக்க சொல்றது, ரேஷன் அரிசி வாங்கி கொடுத்து சமைச்சு ஃப்ரிட்ஜ் வச்சு சாப்பிடுற மாதிரி நிலைமையை உருவாக்குறது. உன்னையும் உங்க அம்மா நீங்க 2 பேரும் ரெட் லைட் ஏரியால போய் தொழில் பண்ண வேண்டியதானே, இல்லாட்டா வீட்லயே வச்சு ஆளுங்களை வச்சு பிசினஸ் பண்ண நல்லா தொழில் கிடைக்கும் உங்களுக்குன்றது. இப்படி ஒரு அது இல்லாம பண சம்பளம் கேட்டதுக்கு உன் பொண்ணை நாங்க ஆன்லைன் கோர்ஸ் படிக்க வச்சிருக்கோம், 2 லட்சம் ரூபாய் கட்டின்னு சொல்லி கதையை வெட்டுறது. ஒரு கோர்ஸ் அந்த பொண்ணு படிக்கல. ஒரு 8 மாச காலம் ஒரு பொண்ணு உடம்பு முழுவதும் காயத்தோட, தலையை முடியெல்லாம் கத்திரிக்கோளால கட் பண்ணி அப்படி ரத்தம் சிந்தி கொட்டி வந்திருக்கிறான். நீட்டு படிக்கணும்ன்ற அந்த பொண்ணுடைய கனவாக இருந்தது. எக்ஸாம் படிக்கணும். 70 விழுக்காடு பயோமேக்ஸ்ல பொண்ணு வாங்கியிருக்கா. 600க்கு 477 மதிப்பெண்கள் அந்த பொண்ணு வாங்கியிருக்காங்க. இப்படி கிராமப்புறத்துல இருந்து வந்த ஒரு பொண்ணு நீட் எக்ஸாமுக்காக நான் மேற்கொண்டு படிப்போம் அப்படின்னா ரத்தத்தை சிந்தா படிக்க வேண்டியதா இருக்க தமிழ் சூழல்ல. அதனாலதான் அந்த பொண்ணு படிக்கிறதுக்காக தான் இங்க போய் வேலைக்கு போனாங்க, எல்லாம் செஞ்சாங்க. போன 2வது நாள்லயே அந்த மருமகள் சொன்னாலாம், நான் யார் தெரியுமா, எம்எல்ஏ மருமக, கருணாநிதி எம்எல்ஏ, பல்லவரம் எம்எல்ஏ மருமக. நான் நினைச்சா, அதாவது இந்த நடிக்காதீங்கன்னு சொன்னது, நான் நினைச்சா உன்னையும் உங்க அம்மாவையும் சிறையில தள்ளுவேன், உன் தம்பியை லாரி ஏற்றி கொள்ளுவேன். இது எல்லாம் எஃப்ஐஆர்ல இருக்கு, டீடைலா இருக்கு. நடந்த சித்திரவதை அவ்வளவு கொடூரமான சித்திரவதை. அதுக்கப்புறம் இது கொடுமை என்னன்னாக்கா, அவங்க அம்மாவை வாரத்துக்கு 2 தடவை பேசுவாங்க, அது 2 நிமிஷம் தான் பேச வைப்பாங்களாம். அப்படி ஏதாவது வார்த்தை விட்டாங்கன்னா மீட்ல போட்டு அடிக்கிறது, இதெல்லாம் பார்த்திருப்போம். மிளகாத்தூள மேல எடுத்து ஊத்துறது, அவ்வளவு ஒரு சைக்கோத்தனமான ஒரு வயலேஷன் குழந்தைகள் மீது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நேற்று தான் அந்த பொண்ணோட அம்மா அப்பா அவங்க என்ன பண்றாங்க, இங்க இந்த திருவான்மியூர் இந்த நீலாங்கரை காவல் நிலையத்துல உடனடியாக அந்த புகாரெல்லாம் பதிவு பண்ணிட்டாங்களா சார்? பதிவு பண்ணி வழக்கு பதிவு பண்ணிட்டாங்களா? இந்த பிரச்சனை பெரிய அளவுல ஆவதுக்கு முன்னால எவ்வளவு லேட் ஆச்சு அந்த கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணாங்க? அன்னைக்குதான் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணாங்க. மறுநாளே நம்ம 17ஆம் தேதி நைட் ரெக்கார்ட் பண்ணாங்க. 19ஆம் தேதி அவங்க எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டதா அறிவிச்சாங்க. நேத்து தான் எஃப்ஐஆர் கிடைச்சது எல்லார் கையிலும். எங்களுக்கு அதை அனுப்பி வச்சிருந்தாங்க ஆன்லைன்லயே. அந்த எஃப்ஐஆர் நம்ம எல்லாத்துக்கும் நேற்று நம்ம ஊடகத்துல கொடுத்துருக்கோம். அந்த எஃப்ஐஆர், அந்த எஃப்ஐஆர்ல மட்டும் பாத்தீங்கன்னாக்க மொத்தமே 6 செக்ஷன் தான் கூட போட்டிருக்காங்க. ஒன்னு 294B போட்டிருப்பாங்க, இன்னொன்னு 324 போட்டிருப்பாங்க, 325 போட்டிருப்பாங்க, 506 ஒன்னு போட்டிருப்பாங்க, எஸ்சி ஸ்டாக்ல 3 and RS போட்டிருக்காங்க. மொத்தம் போட வேண்டிய செக்ஷன் 6 செக்ஷன் போடணும் அவங்க. இந்த 319 காயப்படுத்துறதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு, அது போடல.
சரி. 320 கடுமையா காயப்படுத்தினது என்ற செக்ஷன் இருக்கு, அது போடல. 354 பெண்ணின் ஆணைக்குறவை ஏற்படுத்தும் சீர்படுத்த நோக்கோட தாக்குறது, அதுவும் போடல. 354B என்னன்னா ஆடைகளை கலை செய்து அடிச்சது, அதுக்கும் போடல. ஒரு பெண்ணின் கௌரவ சீர்குலைப்பதற்கான செயலிடப்பட்ட 509 போடல. SCST ஆக்ட்ல வந்து செக்ஷன் 225 ஒரு செக்ஷன் இருக்கு, இதுவும் போடல. சோ இவ்வளவு செக்ஷன் அவங்க போடல இந்த கண்டென்ட்ல வச்சுங்க. சரி, இதெல்லாம் நடந்து இதுவரை கைது பண்ணல.